இந்த சீரியலோட ப்ரமோல விஜயோட தாத்தா என்னப்பா காவேரியை இன்னும் காணோம், அவ என்ன பண்றா, அவளை கூப்பிட்டுவான்னு சொல்றாரு. நம்ம விஜயும் ரூம்ல வந்து பாக்கும்போது காவேரி இல்ல. பீரோல காவேரி டிரெஸ் எல்லாம் இருக்குதான்னு பாக்குறாரு. ஆனா காவேரியோட டிரெஸ் அங்க இல்ல. ரூம் ஃபுல்லா தேடும் போது காவேரி எழுதி வச்ச லெட்டரை விஜய் பாக்குறாரு. அந்த லெட்டர் எடுத்து விஜய் படிக்கும் போது அந்த லெட்டர்ல காவேரி, நான் போறதுனால இந்த குடும்பத்தோட பிரச்சனை தீந்து போயிடும், நான் இருக்கிறது தான் உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு, இனி நீங்க எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன்னு எழுதி இருக்கிறத பார்த்த விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. அந்த லெட்டரை கொண்டு போய் அப்படியே தாத்தா கிட்ட காட்ட, நம்ம தாத்தா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் விஜய், நம்ம காவேரியை அப்படி திட்டிருக்க கூடாது, அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம யோசிக்கவே இல்ல, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, சீக்கிரமா எங்க இருந்தாலும் காவேரியை தேடி கூட்டிட்டு வான்னு சொல்லிடுறாரு. நம்ம விஜயும் காவேரி நம்பருக்கு போன் பண்ணி பார்க்க காவேரியோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்புறம் காவேரியோட அம்மா வீட்டுக்கு போய் காவேரி இங்க வந்தாலான்னு கேக்குறாரு. ஆனா அவங்க அம்மாவும் காவேரி இங்க வரவே இல்லப்பான்னு சொல்லிடுறாங்க. விஜய்க்கு காவேரி எங்க போயிருப்பான்னு ஒண்ணுமே புரியல. காவேரியோட போட்டோவை ஊர் முழுக்க காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு கேக்குறாரு. ஆனா யாருமே காவேரிய பார்த்ததா சொல்லவே இல்ல. நம்ம விஜய் காவேரியோட ஃப்ரெண்டு கிட்ட போய் விசாரிக்கும் போது காவேரி இங்க வரல, ஆனா அவ கொடைக்கானலுக்கு போயிருக்க சான்ஸ் இருக்கு, ஏன்னா கொடைக்கானல்ல அவளுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க வேணா அங்க போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரியை தேடி கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.